செட் எல்லாமே அவ்வளோ க்ரௌடு கூட்டி ஆடி. ஆமாம், நம்ம இந்த தகவலை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னோமே. ஓகே. படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, விஜய் எப்போவுமே ஒவ்வொரு படத்துலையும் சூப்பராக ஆடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஒரு மாதம் ஆச்சு. அந்த பாட்டு தான் இது. அப்போ கிட்டத்தட்ட நிறைய க்ரௌடை கூட்டிட்டு ஆட வச்சிருக்காங்க. ஆமாம், பெரிய க்ரௌடு. லியோவில் எடுத்த அளவுக்கு க்ரௌடு கிடையாது. நாரடி தான் பாட்டில். அதில் வந்து கிட்டத்தட்ட 2000 டான்ஸர் யூஸ் பண்ணாங்க, அவ்வளோ கிடையாது இதில். பட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டான்ஸர்ஸ் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. பாட்டுக்காக தனியாக எடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ மற்ற பாடல்கள் இதே மாதிரி பெருசாக எடுக்கப்படுவாங்களா, இல்லை இந்த பாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களா? இல்லை, வழக்கமாக வந்து அவர் படத்தில் ஒரு பாட்டு அவர் ஆடுற பாட்டை இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அது இல்லாமல் சுச்சுவேஷன் சாங்குன்னு நிறையா வரும்ல. இந்த படத்தில் அப்பா மகளுக்கான சுச்சுவேஷன் சாங்கெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கிராண்டியர் அதுக்கு தேவைப்படாதுல்ல. அதுக்கு பின்னாடி என்ன தேவையோ அது மட்டும் வச்சு பாடல்கள் இருக்கும். பட் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக கிராண்டியராக இருக்கணும்னு பர்பஸாக எடுக்கப்பட்ட